கியாமுல் லைல பத்தி இப்ப நெட்ல போட்டிருக்காங்க. ஒரு சைட்ல 2 தொழுகையா நீ தொழுதுகொள், வைகரை பொழுதை அடைந்து விட்டாய் என்று நீ அஞ்சினால் 1 ரகாத் வித்தருடன் முடித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு தாபியன்கள் 36 ரகாத் தொழுதிருக்காங்க. அதனால 20+3 தொழுகிறது தவறு இல்லைன்னு ஒரு வெப்சைட்ல போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பதில்? அதாவது இந்த தொழுகையுடைய ரக்காத்து எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் இந்த 20+3 இப்ப நடைமுறையில இப்ப கொண்டு வந்திருக்கிறாங்க அதிகமான மக்கள். ஆனா இன்னும் முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா 23 இல்ல. அவர் சொன்னபடி 36 ஒரு காலத்துல திருமதி இமாம் என்ன செய்யறாரு, அவர் காலத்துல 36 ரக்காத் தொழுதா தான் சொல்லி காட்டுறாரு. 36 தொழுது இருக்கிறாங்க, 25 தொழுது இருக்கிறாங்க, 26 தொழுது இருக்கிறாங்க, 40 தொழுது இருக்கிறாங்க. பல நம்பர்கள் நினைச்சிருக்கிறாங்க இரவுல ஒவ்வொருத்தரும் தொழுது இருக்கிறார்கள் நமக்கு ரெக்கார்டு வருகிறது, ஆதாரம் வருகிறது. ஆனா நம்ம பேசிக்கை விட்டு விலகிறதுனாலதான் இது ஒரு கொஸ்டின் ஆகுறது. நமக்கு பேசிக் என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இரவு தொழுகையை தொழுது காட்டி இருக்கிறாங்க. அவங்க காலமெல்லாம் தொழுது இருக்கிறாங்க. தொழுது காட்டும்போது என்ன பண்ணிட்டாங்க, அவங்க 8+3 தொழுது இருக்கிறாங்க, அது மாதிரி 5+4 தொழுது இருக்கிறாங்க, 13 தொழுது இருக்கிறாங்க, 13 தொழுது இருக்கிறாங்க. இப்படி பல எண்ணிக்கையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க, தொழுது இருக்கிறாங்க. வெறும் 5 மட்டும் கூட தொழுது இருக்கிறாங்க. அப்ப என்னெல்லாம் அவங்க தொழுது காட்டுனாங்களோ அதுதான் சுன்னத்தாக முடியும். சுன்னத்து என்பது அல்லாஹ்வுடைய ரசூல் எதுக்கு சீல் வைக்கிறாங்களோ, செஞ்சு காட்டுறாங்களோ அதுதான் நம்ம எல்லாரும் கடைப்பிடிக்கிறதுல நிக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, எவ்வளவு நாளும் தொழுதுக்கலாங்கிற அளவுக்கு முடிவுக்கு வரக்கூடாது. 20+3 நியாயப்படுத்தக்கூடாது. ஆனா ஒண்ணு இருக்குது, என்ன இருக்குன்னு கேட்டா சுன்னத்துங்கிறது ஒண்ணு, நஃபில்ங்கிறது ஒண்ணு. சுன்னத்துங்கிறது ஒண்ணு இருக்குது. சுன்னத்துனா என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவில் செய்தார்கள் என்பதற்காக நாம செய்வதற்கு பேரு சுன்னத்துங்க. எனக்கு நேரம் இருக்கிறது என்பதற்காக, எனக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக வேண்டி நானாக செய்து கொள்வதற்கு பேர் என்னது, நஃபில். உதாரணமா ஒரு வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறது சுன்னத்து இருக்குது, நம்ம வைக்கலாம். நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு செவ்வாய்க்கிழமை கூட நோன்பு வைக்கலாம். வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறது ஒரு சுன்னத்து இருக்கு மார்க்கத்துல. நீங்க நினைக்கிறீங்க நம்ம செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வியாபாரம் கம்மியா தான், நல்லா தான் இருக்கு, வேலை அதிகமா இருக்க, டயர்ட் ஆக மாட்டோம், இன்னைக்கு நோன்பு வச்சுக்கிறோமே அப்படின்னு நீங்க நோன்பு வைக்கிறீங்க, மார்க்க தப்பா? ரசூலுல்லாஹ் வியாழன் தான் வைக்க சொல்லுறாங்கன்னு சொல்ல முடியுமா? வியாழன் வைக்க சொன்னா சுன்னத்து அது. நீங்கள் செவ்வாய் வச்சீங்கன்னா, செவ்வாயோ புதனம் வச்சீங்கன்னா என்ன ஆயிரும், நீங்களா விரும்பி செய்றீங்க. உபரி ஃபர்லுங்கிறது கம்பல்சரியா செய்ய வேண்டியது. சுன்னத்து என்பது அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த அளவை காட்டியிருப்பார்கள், அதை நம்ம எல்லாரும் கடைபிடிக்கிறதுக்கு பேரு சுன்னத்து. நஃபில் என்று சொன்னால் என்னன்னு கேட்டா எல்லாரும் கடைபிடிக்க மாட்டாங்க, ஆளாளுக்கு மாறுபடும். சுன்னத்து ஆளாளுக்கு மாறுபடாது. ஃபர்ல் லொஹர் 4 ரக்காத்துனா எனக்கு 4 உங்களுக்கு 4 தான், எனக்கு 4 உங்களுக்கு 6 வராது. அது ஃபர்ல். சுன்னத்துனா என்ன அர்த்தம், அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே தான் இருக்கும். சுபுக்கு முன் சொன்னது 2 ரக்காத்துன்னு சொன்னா எல்லாருக்கும் 2 ரக்காத் தான். நஃபில்ங்கிறதுக்கு நிர்ணயம் கிடையாது. நஃபில்னா என்ன அர்த்தம், எனக்கு டயம் நல்லா இருந்தா நான் 10 தொழுவேன், உங்களுக்கு தூக்கம் வந்தா 2 படுத்துக்கிருவீங்க. உங்களுடைய வேலைகள், உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய அடுத்த நாளுடைய பணிகள் எல்லாம் கவனித்து நீங்களா செய்வதற்கு பேர் என்னது, நஃபில். நஃபில் பயான் பண்ணக்கூடாது. அன்னைக்கு நாங்கள் 8 தொழ போறோம், நீங்களும் 8 நஃபில் தொழுங்க எப்படி ஆர்டர் பண்ணி சுன்னத்தா போயிடும். எல்லாருக்கும் 8 சொல்ல நான் யாருங்கிறேன், எனக்கு நான் இன்னைக்கு 8 ரக்காத்து நான் கூட நானா விரும்பி தொழ நினைக்கிறேங்க, நான் தொழுதுட்டு போனா மார்க்கம் தடுக்காது. ஏன் உபரியாக நான் தொழுகிறேன், அது மார்க்கம் தடுக்காது. நஃபிலா தொழுகிறேன். உபரியா எப்படி நோன்பு வைக்கலாமோ, ஜக்காத்துக்கு மேல உபரியா நீங்க தர்மம் செய்யலாமா இல்லையா? 2.5% ஜக்காத்து, அவ்வளவுதான் கொடுப்பேன், நீ தனியா இப்படி 10 ரூபா கொடுத்தேன்னு கேட்க முடியுமா? நபிலாக விரும்பி பொருளாதாரத்தில் செய்யலாம், வணக்கத்தில் செய்யலாம், எல்லாத்திலையும் செய்யலாம். நாமளாக விரும்பி சில வணக்கங்களை செய்யலாம். அந்த விரும்பி செய்வது என்னவா இருக்க கூடாது, ஒரு நிர்ணயம், நம்பர் நிர்ணயம் 23 நிர்ணயிச்சா அப்ப நீங்க எல்லாருக்கும் அதை சொல்ல வர்றீங்க, எல்லாரும் 23 செய்யணும்ங்கிறீங்க. அப்ப நீங்க சுன்னத்தாக்குறீங்க. பேர் தான் நபில்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றீங்களே தவிர பேசிக் என்ன பேசிக்கல கொண்டாந்து நிப்பாட்டுறீங்க 23 அப்படின்னா அப்ப எல்லாரும் 23ங்கிறீங்க. அது எப்படி சொல்லணும்? அது நீங்க என்ன செய்யலாம், இப்படி சொல்றது மார்க்கத்தில் நடந்து இருக்கு. நீங்க தொழுதுட்டீங்களா, உங்களுக்கு தூக்கம் வரலையா, வெட்டி பொழுதா போய்கிட்டு இருப்பீங்களா, நேரம் வேஸ்ட் ஆகுதா, எதுக்கு நம்ம வேஸ்ட் ஆகும் குறையை பார்த்துட்டு கிடக்கிறதுக்கு, இந்த வீணான புறம் பேசிட்டு கிடக்கிறது, கோல் சொல்லி கிடக்கிறதுக்கு, எந்த தொழுவுமே நன்மையா மாத்திக்கிறோமே நினைக்கிறீங்க. இது தப்பா? மாத்தாவே படுத்துட்டு ஏதாவது கற்பனை பண்ணிட்டு அப்படியா சொல்ல முடியும்? நேரத்தை வேஸ்ட் பண்ணாம நமக்கு ஒரு நல்ல காரியத்தை அதிகப்படுத்திக் கொள்ள விரும்பினால் அதை மார்க்கம் தடுக்கவே இல்லை நஃபில். ஆனால் நஃபிலுக்கு என்ன கண்டிஷன், அது யூனிஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, அனைவருக்கும் ஒரு நம்பரை யூனிஃபார்ம் ஆக்குனீங்க என்று சொன்னா அது ஃபர்லோ சுன்னத்தா தான் இருக்க முடியும். ஃபர்ல் அனைவருக்கும் ஒரு மாசம் நோன்பு, அனைவரும் 13, 14, 15 வைக்கணும், அனைவரும் வியாழக்கிழமை வைக்கணும், அனைவரும் முஹர்ரம் மாசத்துல வைக்கணும், அனைவரும் அரஃபா நாள்ல வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொன்னா அது சுன்னத்து. இது அனைவருக்கும் சொல்லல. உனக்கு செவ்வாய்னா நான் புதன் வைப்பேன், உனக்கு செவ்வாய் ஃப்ரீயா இருந்தப்ப எனக்கு புதன் வைப்பேன், ஏன் இஷ்டம் அது. இது நான் வைக்காம இருப்பேன், இன்னொரு ஆளு
நீ செவ்வாய் வச்சா நான் வைக்கிறேன், எனக்கு விருப்பம் உள்ள போடா, நான் விரும்பி செய்யறதானப்பா இது, நீ எப்படிப்பா எனக்கு கட்டளை போடுறேன்னு சொல்லி கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, இந்த நம்பரை எப்ப நிர்ணயிச்சாங்களோ பள்ளிவாசல் அணியா தேவைப்பட்டிருப்பாங்க. லோகருடைய பரல் இத்தனை ரக்காத்து, சுன்னத்து இத்தனை ரக்காத்து, நபில் இத்தனை ரக்காத்து போட்டிருப்பாங்க. நபிலுக்கு அர்த்தம் விளங்காம அட நபில் அவனா விரும்பி செய்யறது வார்த்தையை போட்டுவிட்டு அவனா விரும்பி செய்யறது ரெண்டு அர்த்தம். அவனா விரும்பி செய்யறது அவன்ல தீர்மானிப்பான். அது போட்டுப்பாங்க. பள்ளிவாசல பாத்துருக்க நிறைய பள்ளிவாசல்கள் பரல் இத்தனை ரக்காத்து, சுன்னத்து இத்தனை ரக்காத்து, நபில் இத்தனை ரக்காத்து போட்டு நபிலுக்கு அர்த்தம் வழங்காம. நபிலுக்கு என்ன அர்த்தம் கிடையாது, நம்ம தீர்மானிக்க இயலாது. நம்பர் விஷயமாச்சா. ரெண்டாவது நபில செய்வதற்கு சில கண்டிஷன் இருக்கிறது. பரலு கண்டிஷன் கிடையாது. என்ன கண்டிஷன், குடும்பத்தை பார்க்கணும், நான் ஏப்பா ஊருக்கு வரல, சம்பாதிக்கணும்ல, சோறு போடணும்ல, சொல்ல முடியாது. நீ பொண்டாடி சோறு போடாது, இதை செஞ்சு தம்பி போடணும்னு அர்த்தம். இதுக்கு ரீசன் சொல்ல இயலாது. நபிலாக செய்வதாக இருந்தால் வேற எந்த கடமையும் பாதிக்க கூடாது. நீனே சரி எக்ஸ்ட்ரா செய்ய போற, அப்ப கடமையை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா செஞ்ச என்ன அர்த்தம், ராத்திரி பூரா ஒருத்தர் நபில் சொல்லி 20 ரக்காத் தொழுது விட்டு காலையில கடையை பூட்டிட்டு வீட்டுல போய் வெறுங்க நிக்கிறாரு, கொண்டாடி சோறு எங்க கேட்டா தொழுதுட்டு இருந்த ராத்திரி எல்லாம் கடைக்கு போகல, இது செய்யலாமா? இது நபில் அல்ல. வணங்குதா? நபிலுக்கு என்ன கண்டிஷன் இருக்குது, நீங்க நபில் செய்வதாக இருந்தால் அடுத்த நாள் ஒரு வேலைக்கு போக வேண்டிய ஆளா இருக்கிறீங்க, அதை பாதிக்காம இருக்கணும், மனைவியை பாதிக்காம இருக்கணும், குடும்பத்தை பாதிக்காம இருக்கணும், உங்களுடைய துன்யாவுல வேற எத்தனை கடமைகள்லாம் இருக்கிறது, அதெல்லாம் பாதிக்காத வகையில், அதுக்கு இடைஞ்சல் இல்லாத வகையில் உங்களுக்கு நேரம் இருந்தால், உங்களுக்கு ஈடுபாடு இருந்தால், அது ரெண்டாவது கண்டிஷன். நீங்க அனைவரும் 40 போட்டியில் அது எப்படி கண்டிஷன் ஆகும்? ஒருத்தனுக்கு அவசர வேலை இருக்கு, ஒருத்தன் தூக்கம் வராம இருப்பான், ஒருத்தன் தூக்க கலக்கத்து நிற்பான், ரெண்டு பேருக்கு ஒரே செட் ஆக்க முடியுமா? அது பர்லில் ஆக்கலாம், சுன்னத்தில் ஆக்கலாம். நீ என்ன வந்தாலும் அவரை தான் செய்ய ரசூலுல்லாஹ் செஞ்சுட்டு போயிட்டாங்க. நபில் அவன் விருப்பத்தில் உள்ளது என் விருப்பத்தை அனைவருமே நான் திணிக்கும் பொழுது என்னவாயிடுறேன்னா, நான் ரசூலுடைய அந்தஸ்துக்கு வந்துடுறேன். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு 6 ரக்காத்து நபில் இன்னைக்கு தொழுவோண்டு, இப்ப நான் ரசூலுல்லாஹ் ஆயிடுறேன். இப்ப அதான் அர்த்தம், அல்லாஹ் காப்பாத்துறேன். அதான் பொருள் என்ன, 6 நான் உங்களுக்கு எல்லாம் தீர்மானிக்க, நான் யாருங்க எனக்கு தீர்மானிச்சுக்கலாம். நபில எனக்கு நான் இன்னைக்கு 6 தொழுவேன் தீர்மானிக்கலாம். தவிர இன்னைக்கு 6 எல்லாரும் 6 ரக்கா ரெடியா இருந்துக்கிறேன், நபில் தொழுவ போறேன்னா அப்ப நீங்க என்ன கேட்கணும், நீ அல்லாஹ்வுடைய ரசூலா, எங்களுக்கு 6 தீர்மானிக்க நீ யாரியா, நாங்க 60 கூட தொழுவோம், நீ யாரு கேட்கறது அப்படின்னு கேட்கணும். நான் 2 கூட தொழுவோம், நீ யாரு கேட்கறது? அப்ப இந்த நபிலுக்கு உள்ள வேறுபாடை விளங்காம அதிசல இருக்கு. இந்த சுபஹ் தொழுகையை பயந்தால் ஒரு ரக்காத்து வித்தரோட முடிச்சுக்க, எவ்வளவு நாளும் தொழுதுட்டு வா, தப்பு கிடையாது. எப்ப தொழுவனா, நீ அந்த தூக்கம் வராம மற்ற கடமையில பாதிக்காம ஒரு இபாதத்தை அதிகமாக்கிறோமே நினைத்தால் எவ்வளவு நாள் நீங்க தொழுவுங்க. ஆனால் அனைவரும் சேர்ந்து கூட்டாக செய்யற விஷயம் கிடையாது. கூட்டா இருக்க கூடாது. நபிலுக்கு யூனிஃபார்ம் வராது, சுன்னத்துக்கு யூனிஃபார்ம் வரும், ஃபர்லுக்கு யூனிஃபார்ம் வரும். நீங்க ஜமாத்தா எல்லாரும் கூடி செஞ்சீங்கன்னா அது என்ன ஆயிருது, நீங்க அது அனைவருக்கும் பொதுவான நடைமுறை ஆக்கினா அது நபில் கிடையாதுங்க. நபில்ங்கிறது தனித்தனி அவருடைய விருப்பத்தை பொறுத்து இருக்கும் பொழுது அனைவரையும் ஒரு பொது பெட்டில் கொண்ட ஜமாத்தை நடத்தவும் கூடாது. நபில என்ன செய்யக்கூடாது, நாங்க நபிலா தொழுவ போறோம்னா அது என்ன, இது நபிலாகும், அவர் எத்தனை தொழுகை அத்தனை தொழுவ போற. நபில்ல நம்பர் ரக்காத்து நம்பர் மட்டும் கிடையாது. நபில்ல ரக்காத்து எவ்வளவு நீட்டலாம் எவ்வளவு குறைக்கலாங்கிற எனக்கு விருப்பம் இருக்குது. நீங்க 2 ரக்காத்து அரை மணி நேரம் தொழுவீங்க, நான் 2 ரக்காத்து அவசர வேலை இருக்கும் 5 நிமிஷம் தொழுவிட்டு போவேன், அது ஏன் ரைட்டு. அந்த இமாம தொழுவிச்சு அரை மணி நேரம் தொழுச்சு 5 நிமிஷம் நின்றா சரியா வருமா? எனக்கு 5 நிமிஷத்துல ஒரு வேலை இருக்கும். அப்ப நபிலுக்கு எல்லாத்தையும் யூனிஃபார்ம் ஆக்குனீங்கன்னா அந்த நேரம் ஒருத்தருக்கு பாதிக்கும். அவர் எதனால நிக்கிறாரு, இப்படி மார்க்கத்தில் இருக்குன்னு நினைச்சு நிக்கிறாரு. எதனால அவர் 20 ரக்காத்து நிக்கிறாருன்னு கேட்டா இப்படி செய்யலாம் போல இருக்கு, மார்க்கத்துல நமக்கு பிடிக்காட்ட அசத்து இழுத்தால எடுத்துட்டு போறாரு அப்படிங்கிறது நிக்கிறாரு. தவிர மார்க்கம் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க யாருப்பா எனக்கு சேர்த்து, நீங்க யாருப்பா நபிலுக்கு சுன்னத்துக்கு சொல்லு, அதை நாங்க செஞ்சுட்டு போறோம். நான் இந்த நம்பர் விஷயம் எல்லாம் பாதிக்கப்படுது. அதனால நீங்கள் உபரியாக தொழுகிறது மார்க்கத்தில் தடை கிடையாது. ரக்காத்தை கூட தொழுகிறத நம்ம தடுக்கவும் கிடையாது, மறுக்கவும் கிடையாது. அது இண்டிவிஜுவலாக செய்யணுமே தவிர கூட்டாக யூனிஃபார்மாக ஒரு குறிப்பிட்ட நம்பர்ல செய்வது பிதஅத் ஆயிரும்.